விஜய் அரசியலில் இன்னும் ஆனாவன கூட கற்றுக்கொள்ளவில்லையா? விஜய்க்கு அரசியல் புரிதலே இல்லையா? அல்லது விஜய்க்கு மனிதாபிமானமே இல்லையா? விஜய்க்கு என்ன இல்லை, ஏன் இல்லை? ஏன் விஜயை சுற்றி சர்ச்சைகள் வெடிச்சுக்கிட்டே இருக்கு? விஜய்க்கு ஒன்றுமே தெரியாதா? விஜய்க்கு சொந்த புத்தி இல்லை, சொல் புத்தி இல்லைங்கிற அரசியல் விமர்சகர்கள் சொல்லக்கூடிய கூற்று உண்மையா? விஜய் என்ன பண்ணாலும் அது ஏன் சர்ச்சையாகுது? விஜய்க்கு எலைட் அரசியல் மட்டும்தான் பண்ண தெரியுமா? விஜயை சுற்றி நடக்கக்கூடிய சர்ச்சைக்கு அல்லது விஜயோட புரிதல் என்ன, தமிழக கட்சி கழகத்தை அவங்களுடைய புரிதல் என்ன அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுக்க நம்ம பார்க்க போகிறோம். வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இந்தியா தமிழ் நியூஸ். விஜய் அவர்களுடைய தமிழக வெற்றி கழகம் சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த தேர்தல் பிரச்சார அந்த கூட்ட நெரிசலுக்கு கிட்டத்தட்ட 41 பேர் உயிரிழந்தாங்க, 110 பேர் படுகாயம் அடைஞ்சாங்க. அந்த 41 பேரையும், அந்த படுகாயமடைந்த 110 பேரையும் அவங்களுடைய குடும்பத்தினரை சந்தித்து ஆறுதல் தெரிவிக்கிற விதமாக, அவர்களுக்கு நிவாரணங்கள் வழங்குகிற விதமாக அந்த தாவேகா குழுவினர் சென்னைக்கே கூட்டிகிட்டு வந்து, அதுவும் ஒரு 5 ஸ்டார் ஹோட்டலில், அதாவது ஸ்டார் ஹோட்டலில் தங்க வச்சுருக்காங்க. கொஞ்சம் கூட துளி கூட அரசியல் புரிதல் இல்லாதவர்கள் தான் இப்படியெல்லாம் செய்வார்கள். எம்ஜிஆரோடு விஜய் ஒப்பிட்டு பேசுகிறார்கள். அடுத்த எம்ஜிஆர் விஜய், அடுத்த காமராஜர் விஜய், அடுத்த விஜயகாந்த் விஜய் அப்படிலாம் பேசுகிறாங்களே. இப்படி எந்த ஒரு ஒப்பீட்டுக்கும் தகுதி இல்லாத பொருத்தமற்ற ஒரு புகழாரமாக இந்த நிகழ்வு பார்க்கப்படுகிறது. 41 பேர் உயிரிழந்துட்டாங்க. அவர்களை சந்தித்து போய் பேசணும். கிட்டத்தட்ட 6-7 விதிமுறைகளோடு டிஜிபி ஆஃபீஸில் ஆன்லைனில் தாவேகா சார்பில் கடிதம் கொடுக்கப்பட்டது. அதற்கு ஒப்புதலும் கொடுக்கப்பட்டது. அதே நேரத்தில் கொடுத்த அனுமதிக்கு அதே நேரத்தில் கரூர்லையும் பர்டிகுலராக ஒரு மண்டபம் ஃபிக்ஸ் பண்ணாங்க. இந்த நாளில் இந்த மண்டபத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்ப உறுப்பினர்களையும் சந்தித்து நேரடியாக 20 லட்சம் ரூபாய் ரொக்கம், அந்த நேரடியாக 20 லட்சம் ரூபாய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விஜயே வழங்குவார். படுகாயமடைந்த 110 பேருக்கும் விஜய் நேரடியாக அந்த 2 லட்சம் ரூபாய் நிவாரணம் ஏற்கனவே அறிவித்தபடி வழங்குவார் அப்படின்னு பேசப்பட்டது. நாள் தேதி எல்லாமே குறிக்கப்பட்டது. கடைசி நேரத்தில் அது ரத்து செய்யப்பட்டது. என்ன காரணம் தெரியலை. கேட்டால் மண்டபத்தோட உரிமையாளர் மறுத்து விட்டாருங்கிற காரணங்களை சொல்லப்படுது. எந்த அளவுக்கு உண்மை பொய்ன்னு தெரியல. அதன் தொடர்ச்சியாக திருச்சியில் இப்படியான ஒரு மண்டபத்தை அரேஞ்ச் பண்ணி கரூரில் பாதிக்கப்பட்ட அந்த 41 பேர் திருச்சியில் சந்திக்க ஏற்பாடு பண்ணலாமா அப்படின்னு தாவேகா தரப்புலேருந்து சில விஷயங்கள் முன்னெடுக்கப்பட்டது. அதுவும் ஏதோ ஒரு காரணத்தினால தவிர்க்கப்பட்டது. கடைசியாக இப்போ நேற்று ஒரு 5 சொகுசு பேருந்துகளை ரெடி பண்ணியிருக்காங்க. அது எப்படின்னா, பாதிக்கப்பட்ட 41 குடும்பத்திலேருந்து 36 குடும்பம் அல்லது 37 குடும்பம், 36 37ங்கிறதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன் இருக்குது. யாருனாலே இன்னும் ஒரு முடிவுக்கு வர முடியலை. சில செய்தி ஊடகங்கள் 36 குடும்பங்களை தான் சந்தித்தார், சில செய்தி ஊடகங்கள் 37 குடும்பங்களை தான் சந்தித்தார். ஆனால் உயிரிழந்தது எத்தனை பேர்? 41 பேர். ஏன் இந்த பாகுபாடு? 41 குடும்பத்தை தான் சந்திச்சிருக்கணும். 41 குடும்ப உறுப்பினர்களை தான் சென்னைக்கு வர வச்சுருக்கணும். சென்னைக்கு வர வச்சதே மிகப்பெரிய ஒரு முட்டாள்தனம் அப்படின்னு ஒட்டுமொத்த அரசியல் விமர்சகர்களும் விஜய் மீது, தாவேகா மீது மிக கடுமையான விமர்சனங்களை சேற்றவாரி வீசுகிற மாதிரி தாவேகா மீது வீசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அதுக்குள்ளேயும் ஒரு பாகுபாடு, அதுக்குள்ளேயும் ஒரு ஏற்றத்தாழ்வு. இன்னும் அதாவது தேர்தல் ஆணையமே உச்சநீதிமன்றத்தில் சொல்லியிருக்கு, இந்த அங்கீகரிக்கப்படாத ஒரு கட்சி தாவேகா அப்படின்னு. ஆனால் மெஜாரிட்டி ஒரு மாஸ் கிரியேட் பண்ணுறாங்க. விஜய் கூடின கூட்டத்துக்காக 41 பேர் உயிரிழந்த பிறகும் கூட பொதுமக்களுடைய கோபம் விஜய் மீது இல்லைங்கிற ஒரு பார்வை இன்னொரு பக்கத்தில் இருக்குது. ஆனால் அதுக்குள்ளேயே 41 பேருக்கு அந்த 20 லட்சம் ரூபாய் கொடுக்காம குறிப்பிட்ட சில பேருக்கு கொடுக்கல. அதில் ஒரு அரசியல் காரணங்கள், அதில் ஒரு ஏற்றத்தாழ்வு அப்படின்னா, அதை தாண்டி தொடர்ச்சியாக அந்த ஆறுதல் தெரிவிக்கக்கூடிய 41 பேருக்கும் ஆறுதல் தெரிவிச்சிருக்கலாமே. 20 லட்ச ரூபா கொடுத்ததே 2-3 பேருக்கு கொடுக்கல. நீங்கள் ஆறுதல் தெரிவிக்கிறதுலையும் என்ன ஏற்றத்தாழ்வு? அப்போ இப்போவே நீங்கள் பாகுபாடு பார்க்குறீங்களாங்கிற விமர்சனம் விஜய் மீது இல்லையா, தாவேகா மீது இல்லையா? அப்போ என்ன விஷயங்கள் அல்லது என்ன விதமான அரசியல் புரிதலோடு விஜய் ஏற்றத்தாழ்வோடு நிவாரண தொகை 20 லட்சம் ரூபாயை வழங்குகிறார்? எந்த புரிதலோடு 41 பேரில் பாதிக்கப்பட்டவங்கள ஏன் 36 பேர் 37 பேரை மட்டும் கூட்டிகிட்டு வராங்க? அந்த 36-37 பேருடைய குடும்ப உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட 235 பேருக்கு அந்த 5 சொகுசு பேருந்துகள், கிட்டத்தட்ட அதே போல் அந்த 31 பேர் தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்களாம். மற்றவர்களாக அது சுற்றி இருக்கக்கூடிய ஈரோடு, சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ படுகாயமடைந்த 110 பேர் கூடுதலாக. ஸோ இவ்வளோ ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு
ஏன் விஜய் வந்து அடுத்தடுத்து கோட்டை விடுறாரு? அப்போ விஜய் தாவேக்கா அரசியலில் இன்னும் ஆனா ஆவனா கூட கற்றுக்கலையா? ஏன் இதை பாருங்க, இன்னைக்கு கூட அந்த கட்சியோட பொருளாளர், தாவேக்கா கட்சியோட மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் சார் வந்து காரில் வராரு. அவர் ஐடி கார்டு கொண்டுட்டு வரலன்ட்டு அந்த ஸ்டார் ஹோட்டலில் பவுன்சர்ஸ் இருப்பாங்கள்ல, அவரே தடுத்து நிறுத்திட்டாங்க. அப்போ இதுலேருந்து என்ன புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா, விஜய்க்கு அடுத்து இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் யார் அப்படின்னு பொதுமக்களுக்கு அடையாளம் தெரியலை. விஜய்க்கு பாதுகாப்பாக இருக்க வேண்டிய பவுன்சர்ஸுக்கே ஒரு தாவேக்கா கட்சியோட மாநில பொருளாளர் வெங்கட்ராமன் அடையாளம் தெரியலை அப்படின்னா, தாவேக்கா இப்போ எந்த லட்சணத்தில் இருக்குது? யாராவது முதல்ல இரங்கல் தெரிவிக்கிறான், ஆறுதல் தெரிவிக்கிறேன் ஸ்டார் ஹோட்டலில் போய் எவனாவது ஃபஸ்ட்டு நடத்துவானா? விஜய்க்கு யாரும் சொல்ல மாட்டீங்களா? அல்லது விஜய்க்கு இதெல்லாம் தெரியாதா? ஒன்றுமே தெரியாமல் விஜய் அரசியலில் குதிச்சிட்டாரா? நடித்தா மக்கள் பணத்தை கொடுத்து வரவேற்கிறாங்க, நடிக்காமல் விட்டுட்டோம்னா நாட்டை கொடுத்துருவாங்க அப்படின்னு சீமான் இப்போ சொன்னது மாதிரி, நடிக்காமல் விட்டுட்டா ஒரு மாசான ஒரு ஹீரோக்கு இருக்கக்கூடிய ஒரு மாசான ஒரு எதிர்பார்ப்பு, ஒரு எப்படி சொல்ற ஒரு மாஸ் இருக்கு, ஒரு கூட்டம் இருக்குங்கிறதுக்காக நேரடியாக சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்துட்டா ஏற்றுப்பாங்களா? எம்ஜிஆர் கூட தான் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தார், ஜெயலலிதா கூட தான் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தாங்க, விஜயகாந்த் கூட தான் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வந்தாங்க, கருணாநிதி, அண்ணா, இப்படி நிறைய பேர். அவங்களெல்லாம் அரசியலை தெரிஞ்சுக்கிட்டு கற்றுக்கிட்டு சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரலையா? விஜய்க்கு மட்டும் ஏன் அதில் புரியவே இல்லை. 41 பேர் உயிரிழந்திருக்காங்க. சரி, 20 லட்சம் ரூபாய் ஒரு சின்ன ஒரு ஆறுதல் கொடுக்குது. தமிழ்நாடு கவர்மெண்ட் 10 லட்ச ரூபா கொடுத்துருக்கு, ஒவ்வொரு கட்சியும் 1 லட்சம் 2 லட்சம் 5 லட்சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, விஜய் கொடுக்கக்கூடிய அந்த கூடுதல் தொகை இன்னும் கூடுதலாக ஒரு ஆறுதலாக இருக்கும். ஓகே, அது ஏன் 5 ஸ்டார் ஹோட்டலில் தான் வைக்கணுமா? நீங்கள் இவ்வளோ தூரம் எலைட் அரசியல் பண்ணுறீங்களே, பேசாமல் நீங்கள் விஜய் வீட்டிலே வச்சுட்டா என்ன, அல்லது விஜயோட தாவேக்காவோட கட்சி ஆஃபீஸில் வச்சுக்கிட்டா என்ன? எனக்கு புரியவே இல்லை. இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா? நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் வச்சது மிகப்பெரிய முட்டாள்தனம். அதில் 41 பேருக்கும் 20 லட்ச ரூபா கொடுக்காம 37 பேர் 38 பேருக்கு 20 லட்ச ரூபா கொடுத்தது அதை விட பெரிய முட்டாள்தனம். அதை விட 41 உயிரிழந்த 41 குடும்பத்தையும் கூப்பிடாம அதில் 36 குடும்பத்தை தான் கூப்பிடுவேன், 37 குடும்பத்துக்கு மட்டும்தான் விஜய் நேரில் சந்தித்து ஆறுதல் தெரிவிப்பார் அப்படிங்கிறது அதை விட ஒரு முட்டாள்தனம். இதை விட பெரிய முட்டாள்தனம் என்ன தெரியுமா? செய்தி ஊடகங்களுக்கு செய்தி கொடுக்காமல், ஏன்னா விஜய் நடிகராக இருந்து உதவி செய்கிறாரா? அரசியலுக்கு வந்துட்டார்ல, அரசியல் கட்சி தலைவராக மாறிட்டார்ல, முதலமைச்சர் வேட்பாளராக இருக்க போகிறாருல, முதலமைச்சர் ஆக போகிறாருல, கனவு கால்றாருல, ஏன் இதை செய்திக்கு ஊடகத்துக்கு தெரிவிக்கக்கூடாதுன்னு நான் கேட்குறேன். நீங்கள் தனி மனித சார்ந்து நீங்கள் பண்ணலை, நீங்கள் நடிகராக இருந்துக்கிட்டு இந்த கைக்கு செய்கிற உதவி இந்த கைக்கு தெரியாமல் நான் பண்ணுறேன் அப்படின்னு நீங்கள் பண்ணலை. அஜித்தை தான் இப்படி சொல்லுவாங்க. அஜித் எப்போதுமே யாருக்கு எந்த உதவி செஞ்சாலும் இந்த கைக்கு செய்கிற உதவி இந்த கைக்கு தெரியாமல் அஜித் பண்ணுவாருமாங்க. ஏன் அப்படி நினைக்கிறீங்க? அப்போ நீங்கள் அரசியலுக்கு வந்திருக்கக்கூடாதுல்ல. அரசியலுக்கு வந்திருக்கீங்க, அதனால் ஒரு கூட்டம் கூடி, உங்களை பார்க்க ஒரு கூட்டம் கூடி ஒரு நெரிசல் ஏற்பட்டு 41 பேர் இறந்துட்டாங்க. அதில் ஏன் பாகுபாடு? அதில் ஏன் ஸ்டார் ஹோட்டல்? அதில் ஏன் நான் இத்தனை குடும்பத்தை தான் சந்திப்பேன் அப்படிங்கிறது ஏன்? அது ஏன் 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 அவ்வளோ ஏன் இருக்குது இந்த விஜயோட அணுகுமுறையில், விஜயோட செயல்பாடில், தமிழக வெற்றி கழகத்தோட செயல்பாடில் அவ்வளோ ஏன் இருக்குது? ஆயிரக்கணக்கான நூற்றுக்கணக்கான ஏன் அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. கூட இருக்கிறவங்க சொல்ல மாட்டாங்களா விஜய்க்கு? விஜய் சார், நீங்கள் பண்ணுறது தப்பு, இப்படி பண்ணாதீங்க, இப்படி பண்ணுங்க. இது வரைக்கும் ஒரு அரசியல் சினிமாவிலேருந்து அரசியலுக்கு வரேன்னு சொல்லிட்டு வந்த ஒரு அரசியல் தலைவர்கள் கூட இந்த மாதிரி விஷயங்களை இப்படி ஹேண்டில் பண்ணதே இல்லை. அப்படி ஹேண்டில் பண்ணணும்னு நினச்சாங்கன்னா மக்கள் அது வேறு மாதிரி நெகட்டிவாக சொல்ல தோணுது. மக்கள் மதிக்க மாட்டாங்க. நீங்கள் நம்ம என்ன பண்ணாலும் மக்கள் ஏற்றுப்பாங்க அப்படின்னு விஜய் நினைக்கிறாரா? இந்த இடத்துல என்ன தெரியுமா சொல்ல தோணுது? அதாவது விஜய் கூட அடுத்த கட்ட தலைவர்கள் இல்லை. ஒருவேளை விஜய் கூட்டணி வச்சுக்கிட்டா தான் என்ன, எங்கள் கூட வாங்க எங்கள் கூட வாங்கன்னு விஜய் யாரோ கூப்பிட்டுக்கிட்டே இருக்காங்களே, பேசாமல் அந்த மாதிரி ஒரு முக்கியமான அனுபவம் உள்ள ஒரு கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டு தான் என்ன? ஒருவேளை விஜய் தான் கூட இருக்கிற ஜான் ஆரோக்கியசாமி, ஆதவ அர்ஜுனா, புஷ்யானது இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலையா? இல்லை இவங்க யாருமே சொல்லலையா? ஒருவேளை நம்ம சொன்னாலும் விஜய் கேட்க மாட்டாருங்கிற மைண்ட் செட்டில் மென்டாலிட்டியில் தான் விஜய் இருக்காரா? அப்படிங்கிற நிலவரம் உண்மையாகவே இருந்தால் கூட ஒரு அனுபவம் மிக்க கட்சியோட விஜய் ஒருவேளை கூட்டணி அமைத்தால் அந்த கூட்டணி கட்சியோட தலைவர் சொல்கிறதையாவது விஜய் கேட்பார்ல. அப்போ அட்லீஸ்ட் அந்த வகையிலையாவது கூட்டணி வச்சாவது அரசியலை கற்றுக்கங்க விஜய் அப்படின்னு தானே கேட்க தோணுது. இது ஒரு பெரிய ஒரு மடமையான ஒரு விஷயங்கள். இதெல்லாம் எந்த ஒரு அரசியல் புரிதலும் இல்லாமல் இப்படிலாம் நடந்துக்கிறது, செயல்படுறதெல்லாம்
ஒரு பெரிய அறியாமையோட வெளிப்பாடு. விஜய்க்கு சொந்த புத்தி இல்லைங்கிறது தான் சில விமர்சனங்களாக விஜய் மீது சேற்றவாதி இறக்கப்படுமே தவிர விஜய்க்கு இதன் மீது நல்ல பேர் இல்லை. ஒரு தப்பு நடந்துருச்சு, அந்த தப்புலேருந்து அடுத்து எப்படி செயல்படணும், அல்லது அந்த தப்புலேருந்து எப்படி மீண்டு வரணும், எப்படி மீண்டெல்லணும், எப்படி எழுச்சி பெறணும் அப்படிங்கிற விஷயத்தை தான் விஜய் முழுக்க முழுக்க ஃபோக்கஸ் பண்ணணும். அதை விட்டுட்டு அது தொடர்ந்து அந்த தப்புலேருந்து அடுத்து ஒரு விஷயத்தை சரியாக பண்ணுறேன் அப்படின்னு நினச்சிக்கிட்டு விஜய் பண்ணக்கூடிய தாவேக்கா பண்ணக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடும் உண்மையிலுமே சொல்கிறேன், முகம் சுளிக்க வைக்குது. அருவருப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட முடியாது, முகம் கோண வைக்குது, முகம் சுளிக்க வைக்குது. இந்த நடுநிலை வாக்காளர்கள் விஜய்க்கு கூட இருந்தாங்களே அந்த கரூர் சம்பவம் வரைக்கும், அத்தனை பேருமே தாவேக்கா விட்டு போயிட்டாங்களோ, அத்தனை பேருமே அதுக்கு இந்த இப்போ இருக்கிற கட்சியே பரவாயில்லப்பா அப்படின்னு சொல்ல வைக்கிது. அந்தளவுக்கு தான் விஜயோட செயல்பாடு இருக்குது. முக்கியமாக இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அதில் 19 வயசு ஒரு இளைஞன் இறந்துருக்காங்க. அவங்க அம்மாவுக்கு கண்ணு தெரியலை. அவருடைய கணவர் தான் அவர் அந்த கண்ணு தெரியாத தன்னோட மனைவியை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, அதாவது அந்த கரூர் தாவேக்கா நிர்வாகி அவர் ஆக்சுவலி இந்த 31 பேர் தான் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவங்க. மிச்சம் 10 பேர் இந்த ஈரோடு சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவங்க இருக்காங்க. அதில் பவானியை சேர்ந்தவர்னு நினைக்கிறேன். 19 வயசு மகனை பறி கொடுத்துருக்காங்க. அம்மாவுக்கு கண்ணு தெரியாது. ஆனால் அக்கம் பக்கத்தில் இருக்கக்கூடிய அல்லது அந்த மாவட்டத்தோட தாவேக்கா நிர்வாகி அந்த சொந்த பந்தம் மூலமாக அந்த மனைவியை கூட்டிகிட்டு போயிருக்காங்க. இப்போ அவர் என்ன சொல்கிறாரு, என் மனைவிக்கு கண்ணு தெரியாது, என் சொந்த பந்தம் திடீர்னு விஜய்கிட்டேருந்து 20 லட்ச ரூபா காசு வருதுன்னு சொல்லிட்டு இத்தனை நாள் எங்களை வேண்டாம், ஏன்னா எங்கள் மனைவிக்கு கண்ணு தெரியாதுல்ல, அவங்களுக்கு போனால் சேவை செய்யணும் அப்படிலாம் நினச்சிக்கிட்டு எங்களை விட்டு ஒதுங்கி இருந்தவங்க இப்போ காசு வருதுன்னு சொன்ன உடனே சொந்த பந்தம்லாம் எனக்கே தெரியாமல் என் மனைவியை விஜய் பார்க்க சென்னைக்கு கூட்டி வந்துட்டாங்க. நான் தாவேக்கா நிர்வாகிக்கிட்ட மாவட்ட செயலாளர்கிட்டலாம் பேசினேன். அவர் என்ன சொன்னால், அப்படி ஒரு நிகழ்ச்சியை நடக்கலை, ரத்து பண்ணிட்டாங்கன்னு என்கிட்ட போய் சொல்கிறாரு. நான் என் சொந்த காசில் செலவு பண்ணிவிட்டு அங்கேருந்து பவானிலேருந்து இப்போ நான் இங்கே வந்திருக்கேன். இங்கே என்னை உள்ளே அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. இப்போ அந்த 20 லட்ச ரூபா வந்தோடனே என் சொந்த பந்தம்லாம் அந்த காசை பிடிக்கிட்டு விட்டுருவாங்க. நானும் என் மனைவி ஒன்றா தான் இருக்கிறோம். என் மனைவி கண்ணு தெரில, அந்த தாவேக்கா நிர்வாகி என்னை தானே கூப்பிட்டுருக்கணும், நான் என் மனைவியை கூட்டிகிட்டு வந்திருப்பல, இது என்னது இதை கூட விசாரிக்க மாட்டாங்களா தாவேக்கா நிர்வாகி அப்படின்னு கேட்குறாங்க. அவர் சொன்ன அந்த பாதிக்கப்பட்ட அந்த முதியவர் சொல்கிறதுல ஒரு லாஜிக் என்ன தெரியுமா, இன்னும் ஆட்சிக்கு வரலை தாவேக்கா அந்த மாவட்ட நிர்வாகி, ஒருவேளை நாளைக்கு ஆட்சிக்கு வந்தால் அவர் தான் எம்எல்ஏவோ எம்பியாவோ அமைச்சராவோ இருக்க போகிறாரு. ஒரு ஆட்சிக்கு வரத்துக்கு முன்னாடியே மகனை பறி கொடுத்த ஒரு விஷயத்தில் அவ்வளோ ஓட்டைகள் இருக்குது. இதையே இந்த தாவேக்கா நிர்வாகிகள் இப்படி தான் ஹேண்டில் பண்ணுவாங்க அப்படின்னா, நாளைக்கு ஆட்சிக்கு வந்தோடனே இவரே நாளைக்கு மினிஸ்டர் ஆகிட்டா, எம்எல்ஏ ஆகிட்டா, கவுன்சிலர் ஆகிட்டா, எம்பி ஆகிட்டா, இப்படி தான் இன்னமும் இதே மாதிரி தான் ஹேண்டில் பண்ணுவாங்களா? ஒரு சின்ன விஷயத்த கூட ஹேண்டில் பண்ண தெரியாத ஒரு மாவட்ட நிர்வாகிகளுக்கு டிவியில் பேட்டி கொடுக்குறாரு, பெரிய அளவில் வைரல் ஆகிட்டு இருக்கு. அதை மீறி அவர் இன்னும் கூப்பிடாமல் இருக்காங்க. இன்றைக்கி இப்போ வரைக்கும் அவர் அந்த கூட்டம் நடக்க அந்த ஹோட்டல் ஸ்டார் ஹோட்டலில் வெளில தான் நிற்கிறாங்க, அவரை அலோவ் பண்ணலை. அப்போ விஜய்கிட்ட மட்டும் குறைகள் இல்லை, தாவேக்காவுடைய பல்வேறு மாவட்ட நிர்வாகிகள்கிட்டையும் ஏதோ ஒரு வகையில் பெரிய பெரிய ஓட்டைகள் குறைகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இதெல்லாம் எப்போ தான் சரி பண்ணுவீங்க? மக்கள்கிட்ட உங்களுக்கு பெரிய அளவிலான ஒரு மாசு இருக்குங்கிறதுக்காக நீங்கள் நினைக்கிறதெல்லாம் உங்கள் இஷ்டத்துக்கு பண்ணுவீங்களா அப்படிங்கிறதான் கேள்வி கேட்க தோணுது. தயவு செஞ்சு ஏதோ ஒரு சின்ன கட்சியோடையாவது அல்லது உங்களுடைய வரவை எதிர்பார்க்கக்கூடிய ஏதோ ஒரு கட்சியோடையாவது தார்மீக அடிப்படையில் ஒரு கூட்டணி வச்சுக்கிட்டு அந்த கூட்டணி கட்சி தலைவர் சொல்கிறதையாவது தயவு செஞ்சு கேட்டு அரசியலை கற்றுக்கங்க மிஸ்டர் விஜய் அப்படின்னு தான் சொல்ல தோணுது ஒரு ஊடகவியலாளராக. இந்த விஜயோட செயல்பாடு, இந்த தாவேக்காவுடைய இந்த அணுகுமுறை, ஸ்டார் ஹோட்டல் அணுகுமுறை, இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படிங்கிற அரசியலிருந்து இப்போ ஸ்டார் ஹோட்டல் அரசியல், இது எளிய மக்களுக்கான அரசியல் விஜய் பண்ணலையா அப்படிங்கிற கேள்விகளை தான் முன் வைக்குது. தயவு செஞ்சு மக்களுக்காக நீங்கள் வரீங்கன்னா மக்கள் களத்தில் இறங்குங்க, அவ்வளோதான் சொல்ல தோணும். இன்னமும் எலைட் அரசியல், இன்னமும் ஸ்டார் ஹோட்டலில் அரசியல்லாம் பண்ணிங்கன்னா எளிமையான மக்கள் அல்லது நடுநிலையான மக்களுடைய ஆதரவு தயவு செஞ்சு உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அது ரொம்ப ஒரு ஆபத்து. தாவேக்காவுக்கு பட்டியலின சமூக மக்களுடைய ஆதரவு பெரிய அளவில் இருக்குது அப்படின்னு பலரும் பலவிதமாக டிவி டிபேட்டில் பேச ஆரம்பிச்சிருக்காங்க. அதற்கான காரணங்களும் முன்வைக்கிறாங்க. இப்படி நீங்கள் ஸ்டார் ஹோட்டலில் தான் நான் சந்திப்பேன் அப்படிங்கிறதெல்லாம் இப்போ தான் நேற்று அந்த 41 பேருக்கும் இந்த 30ஆம் நாள் காரியம் நேற்று முடிஞ்சிருக்கு. 31வது நாளே இது ஒரு எலைட் அரசியலை நோக்கி தாவேக்கா போய்கிட்டு இருக்கு அப்படின்னா, இது ஒரு கார்ப்பரேட் கம்பெனி. இப்போ எப்படி சினிமா உலகம் தயாரிப்பாளர் கையை விட்டு போய் ஒரு கார்ப்பரேட் கம்பெனி வசம் மாறி ஒப்படைக்கப்பட்டிருக்கோ, அப்படியான ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு நிஜ அரசியல் களம்
எளிய மக்களுடன் இல்லாமல் அது ஸ்டார் ஹோட்டலில் தான் இருக்கும், பனையூரில் மட்டும்தான் இருக்கும், என் வீட்டில் மட்டும்தான் அரசியல் அப்படிங்கன்னு இருந்தால் இது மக்களுக்கான ஒரு ஆரோக்கியமான விஷயமா முன்னெடுத்து செல்லாது. இது அழிவின் பாதையில் ஒட்டுமொத்த பேரையும் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் அழைச்சிட்டு போயிடும். தயவு செஞ்சு விஜய் அவர்களே, நீங்கள் அரசியல் கற்றுக்கொண்டு நீங்கள் மனமாறினால்தான், நீங்கள் கற்றுக்கொண்டால்தான் உங்களை நம்பி வரக்கூடிய அந்த கோடிக்கணக்கான இளைஞர்களே உங்கள் பக்கம் கட்டி எழுப்பி திருப்பி அவர்களை உங்களால் ஆள முடியும் அப்படிங்கிற தாழ்மையான கருத்துக்களோடு தயவு செஞ்சு அரசியல் கற்றுக்குங்க. தயவு செஞ்சு அரசியல் புரிதலோடு உங்களுடைய அடுத்த செயல்பாடுகளையாவது முன்னெடுங்கள் அப்படிங்கிற வேண்டுகோளோடு தயவு செஞ்சு இனிமேல் அரசியல் விமர்சனம் செய்பவருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் இடம் கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற தாழ்மையான கருத்தோடு முடிச்சுக்கிறேன். நன்றி.